ஓம் சாந்தி. அக்டோபர் 7, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களை ஆழ் நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் இதற்காகவே தந்தையை இங்கு வரவழைத்தீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்களே அதிசிறந்த கைவினைஞன். எவ்வாறு? உங்கள் கைவினைத்திறன் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகையும் புதியதாக்குகின்ற அத்தகைய மகத்தான கைவினைத் திறனை மேற்கொள்கின்றீர்கள். இதற்காக நீங்கள் செங்கற்களையும் மோட்டார்களையும் தூக்குவதில்லை. நீங்கள் நினைவு யாத்திரையின் மூலமாகவே உலகை புதியதாக்குகின்றீர்கள். நீங்கள் புதிய உலகை வடிவமைக்கின்றீர்கள் என்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்தவாறு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இங்கு வருவதற்காக உங்கள் கிராமங்களிலிருந்து புறப்படும்போது நீங்கள் சிவபாபாவின் பாடசாலைக்கு செல்கின்றீர்கள் என்பதை உங்கள் புத்தி புரிந்து கொள்கின்றது. நீங்கள் ஒரு சாது அல்லது சந்நியாசியின் தரிசனத்திற்காகவோ அல்லது ஒரு சமய நூலை செவிமடுப்பதற்காகவோ செல்லவில்லை. நீங்கள் சிவபாபாவிடமே செல்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். சிவன் மேலே வசிக்கின்றார் என உலக மக்கள் நம்புகின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் அவரை நினைவு செய்யும் போது கண்களை திறந்தவாறு அமர்ந்திருப்பதில்லை. அவர்கள் தங்கள் கண்களை மூடியவாறே தியானத்தில் அமர்கின்றனர். ஏனெனில் அவர்களின் மனதில் சிவலிங்க ரூபம் உள்ளது. அவர்கள் சிவாலயத்திற்கு சென்று சிவனை நினைக்கும் போது மேலே பார்க்கின்றார்கள் அல்லது ஆலயத்தை நினைவு செய்கின்றார்கள். பலர் தங்கள் கண்களை மூடியவாறே அமர்ந்திருக்கிறார்கள். தங்கள் பார்வை எவருடைய பெயரிலோ அல்லது உருவத்திலோ ஈர்க்கப்பட்டால் தங்கள் ஆன்மீக முயற்சி கலைந்துவிடும் என அவர்கள் நம்புகின்றனர். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்த போதிலும் உங்களில் சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரையும் சிலர் ராமரையும் சிலர் தங்கள் குருவையும் நினைவு செய்வதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். மக்கள் தங்கள் குருவின் படம் தாங்கிய சிறிய பேழையொன்றை செய்து அதை அணிந்து கொள்கின்றனர். அவர்கள் பேழையொன்றை செய்து அதனுள் சிறிய கீதை ஒன்றையும் வைத்து அணிந்து கொள்கின்றனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. அவர்கள் வீட்டிலிருந்தவாறே கடவுளை நினைவு செய்கின்றனர். அவர்கள் நினைவு செய்தவாறே யாத்திரை செல்கின்றனர். அவர்கள் வீட்டில் ஒரு படத்தை வைத்து வழிபடலாம். எனினும் பிறவி பிறவியாக யாத்திரைகள் செல்வதே பக்தி மார்க்கத்து சம்பிரதாயமாக இருந்து வருகின்றது. அவர்கள் நாலா திசைகளுக்கும் யாத்திரை செல்கின்றனர். அவர்கள் ஏன் 4 யாத்திரைகளை பற்றி பேசுகின்றனர்? அவர்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளையும் சுற்றி வருகின்றார்கள். பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் போது ஒரேயொருவரை மாத்திரமே வழிபட்டனர். அது கலப்படமற்ற பக்தி எனப்படுகின்றது. நீங்கள் சதோ பிரதானாக இருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் தமோ பிரதானாக இருக்கின்றீர்கள். பக்தியும் கலப்படம் நிறைந்ததாகிவிட்டது. அவர்கள் தொடர்ந்தும் பலரையும் நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் பஞ்ச தத்துவங்களால் ஆன தமோ பிரதான் சரீரங்களையும் வழிபடுகின்றார்கள். எனவே அவர்கள் தமோ பிரதான் தீய ஆவிகளை வழிபடுகின்றார்கள். எவ்வாறாயினும் எவருமே இவ்விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் அவர்களின் புத்தியின் யோகம்
தொடர்ந்தும் வேறு எங்காவது அலைபாய்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது கண்களை மூடிய நிலையில் சிவபாபாவை நினைவு செய்யக்கூடாது. தந்தை தொலைதூரவாசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலமே நீங்கள் மேன்மையான தேவர்கள் ஆகுவீர்கள். தேவர்களின் முழு ராஜ்யமும் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. இங்கு அமர்ந்திருக்கும் போதே நீங்கள் உங்கள் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். முன்னர் அது எவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. பாபா உங்கள் தந்தை என்பதையும் அவர் உங்கள் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் பின்னர் உங்களை தன்னுடன் அழைத்து சென்று சர்க்கதி அருள்கின்றார் என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அந்த குருமாரால் எவருக்கும் சர்க்கதியை அருள முடியாது. இங்கு அந்த ஒரேயொருவரே தந்தையும் ஆசிரியரும் சர்க்குருவும் என்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். சர்க்குரு உங்களை பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு அழைத்து செல்கின்றார். வயதான தாய்மாரால் இவ்விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. தங்களை ஆத்மாக்களாக கருதி சிவபாபாவை நினைவு செய்வதே அவர்களுக்கு பிரதானமான விஷயமாகும். நீங்கள் அமர்ந்திருந்து வயதான தாய்மாருக்கு எளிமையான வார்த்தைகளில் விளங்கப்படுத்த வேண்டும். நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள். பாபா எங்களுக்கு ஸ்வர்க்க ஆஸ்தியை வழங்குவார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தந்தையிடமிருந்து தனது ஆஸ்தியை பெறுவதற்கான உரிமை உள்ளது. மரணம் உங்கள் முன்னால் நிற்கின்றது. பழைய உலகம் நிச்சயமாக புதியதாகும். பின்னர் புதிய உலகம் பழையதாகும். ஒரு புதிய வீட்டை கட்டுவதற்கு சில மாதங்களே எடுக்கின்றன. ஆனால் அந்த வீடு மீண்டும் பழையதாகுவதற்கு 100 வருடங்கள் எடுக்கின்றன. பழைய உலகம் அழியப் போகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இப்பொழுது இடம்பெறப் போகும் யுத்தம் 5000 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் இடம்பெறும். வயதான தாய்மார்களால் இவ்விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது ஆசிரியர்களாகிய உங்கள் கடமையாகும். ஒரு வாக்கியமே அவர்களுக்கு போதுமானது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். பின்னர் நீங்கள் இங்கு வந்து உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக ஒரு சரீரத்தை எடுக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் இங்கேயே சந்தோஷமும் துக்கமும் என்ற தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். தந்தை கூறுகின்ற பிரதான விஷயம், என்னையும் சந்தோஷ பூமியையும் நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையை எந்தளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்தளவிற்கே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஆன்மீக ஒன்று கூடல்களில் சமய கதைகளை செவிமடுக்கும் பழக்கம் வயதான தாய்மார்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தந்தையை நினைவு செய்யுமாறு ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு பாடசாலையில் நீங்கள் கற்கின்றீர்கள். நீங்கள் சமய கதைகளை செவிமடுப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பல சமய கதைகளை செவிமடுத்தீர்கள். எனினும் அவற்றால் எவ்வித பயனும் இருக்கவில்லை. உங்களால் இந்த அழுக்கான உலகிலிருந்து புதிய உலகிற்கு செல்ல முடியவில்லை. மனிதர்களுக்கு படைப்பவராகிய தந்தையையோ அல்லது அவருடைய படைப்பையோ தெரியாது. அவர்கள் கூறுகிறார்கள், நேற்றி நேற்றி, இதுவுமல்ல அதுவுமல்ல.
முன்னர் நீங்களும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பக்தி மார்க்கத்தை பற்றி மிக நன்றாக அறிந்துள்ளீர்கள். பலர் தங்கள் வீடுகளில் விக்கிரகங்களை வைத்திருக்கின்றார்கள். எல்லாம் ஒன்றே ஆகும். ஆலயத்தில் இருந்தாலென்ன, வீட்டில் இருந்தாலென்ன? சில கணவன்மார் தங்கள் மனைவிகளுக்கு கூறுகின்றனர், வீட்டில் விக்கிரகத்தை வைத்து வழிபடுங்கள். நீங்கள் ஏன் வெளியில் அலைந்து திரிய வேண்டும்? எவ்வாறாயினும் அவர்கள் ஆலயத்திற்கு செல்கின்ற பக்தி உணர்வை கொண்டிருக்கின்றார்கள். யாத்திரைகள் செல்வதென்பது பக்தி மார்க்கத்தில் அலைந்து திரிவதையே குறிக்கின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் பல தடவைகள் சுற்றி வந்தீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் எந்த யாத்திரைகளும் இடம்பெறுவதில்லை. அங்கு ஆலயங்கள் போன்ற எதுவுமே இல்லை. யாத்திரைகள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திலேயே இடம்பெறுகின்றன. அந்த விஷயங்கள் எதுவும் ஞான மார்க்கத்தில் இடம்பெறுவதில்லை. அது பக்தி எனப்படுகின்றது. ஒரேயொருவரை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞானத்தின் மூலம் சர்க்கதி பெறப்படுகின்றது. தந்தை மாத்திரமே சர்க்கதியை அருள்பவர். எவரும் சிவபாபாவை ஸ்ரீ ஸ்ரீ என அழைக்க முடியாது. அவருக்கு ஒரு பட்டம் தேவையில்லை. அவர்கள் அவரின் மகத்துவத்தையே புகழ்கின்றனர். அவர்கள் அவரை சிவபாபா என அழைக்கின்றனர். நீங்கள் அவரை கூவி அழைக்கின்றீர்கள், சிவபாபா, நாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் புதைக்குழிக்குள் கழுத்துவரை மூழ்கிவிட்டார்கள். அவர்கள் அதில் அகப்பட்டதனால் கூவி அழைக்கின்றார்கள். அவர்கள் நச்சு விகாரங்களினால் அந்த புதைக்குழியினுள் முற்றாக அகப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஏணியில் கீழிறங்கி வரும்போது அதில் அகப்பட்டு விடுகின்றார்கள். எவருக்குமே என்ன செய்வதென்று தெரியாததால் அவர்கள் கூறுகின்றனர், பாபா, எங்களை இங்கிருந்து விடுவியுங்கள். நாடகத்திற்கேற்ப பாபா வந்தாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் அனைவரையும் இந்த புதைக்குழியிலிருந்து விடுவிப்பதற்கு கட்டுப்பட்டிருக்கின்றேன். இந்த புதைக்குழி ஆழ் நரகம் எனப்படுகின்றது. தந்தை இங்கிருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். அந்த மக்கள் இதனை அறிய மாட்டார்கள். நீங்கள் தந்தைக்கு எந்த விதமான அழைப்பிதழை கொடுக்கின்றீர்கள் என பாருங்கள். பொதுவாக திருமணங்கள் போன்றவற்றிற்கே அழைப்பிதழ்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் கூறுகின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரான பாபாவே, ராவணனின் இந்த தூய்மையற்ற பழைய உலகிற்கு வாருங்கள். நாங்கள் கழுத்து வரை புதையுண்டுள்ளோம். தந்தையை தவிர வேறு எவராலுமே எங்களை அதிலிருந்து விடுவிக்க முடியாது. நீங்களும் கூறுகின்றீர்கள், தொலைதூரவாசியாகிய சிவபாபாவே, இது ராவண ராஜ்யம். சகல ஆத்மாக்களும் தமோ பிரதானாகிவிட்டதால் கூவி அழைக்கின்றனர், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அவர்கள் உரத்து பாடுகின்றனர், தூய்மையாக்குபவரே, சீதையின் ராமரே. அவர்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள் என்றில்லை. இந்த உலகம் தூய்மையற்றது. இது ராவண ராஜ்யம். நீங்கள் இதில் அகப்பட்டிருக்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் இந்த அழைப்பை விடுத்தீர்கள், பாபா, வந்து எங்களை இந்த ஆழ் நரகத்திலிருந்து விடுவியுங்கள். எனவே தந்தை வந்துள்ளார். அவர் உங்களின் அத்தகையதொரு கீழ்ப்படிவான சேவகன். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடகத்தில் அளப்பரிய துன்பத்தை கண்டுள்ளீர்கள். நேரம் தொடர்ந்தும் கடந்து செல்கிறது. ஒரு வினாடி அடுத்த வினாடி போன்று இருக்க முடியாது.
தந்தை இப்பொழுது உங்களை லக்ஷ்மி நாராயணனைப் போன்று ஆக்குகின்றார். பின்னர் நீங்கள் அரை கல்பத்திற்கு ஆட்சி செய்வீர்கள். இதனை உங்கள் விழிப்புணர்விற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது மிக குறுகிய காலமே எஞ்சியுள்ளது. மரணம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் குழப்பமடைவார்கள். குறுகிய காலத்தினுள் பல சம்பவங்கள் இடம்பெறும். பெரும் சத்தத்தை கேட்டவுடன் சிலரின் இதயம் நின்றுவிடும். அவ்வாறாக சிலர் மரணமடைவதைப் பற்றி கேட்கவும் வேண்டாம். பாருங்கள், பல வயோதிப தாய்மார்கள் வந்துள்ளனர். அப்பாவி தாய்மார்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்கள் யாத்திரை செல்வதை காணும்போது அவர்கள் தாங்களும் செல்ல ஆயத்தமாகி விடுகின்றார்கள். கீழிறங்குவதும் தமோபிரதான் ஆகுவதுமே பக்தி மார்க்கத்து யாத்திரையின் அர்த்தம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களின் இந்த யாத்திரையே அனைத்திலும் மகத்துவமான யாத்திரையாகும். இதன் மூலமாகவே நீங்கள் தூய்மையற்ற உலகிலிருந்து தூய உலகிற்கு செல்கின்றீர்கள். எனவே குறைந்தபட்சம் நீங்கள் இக்குழந்தைகளுக்கு சிவபாபாவையேனும் நினைவுபடுத்த வேண்டும். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்கின்றீர்களா என அவர்களிடம் வினவுங்கள். அவர்கள் சிறிதளவை செவிமடுத்தாலும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்கள். அவர்கள் நிச்சயமாக இப்பலனை பெறுவார்கள். எவ்வாறாயினும் இக்கல்வி மூலமே நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். அந்தஸ்தில் பெருமளவு வேறுபாடுள்ளது. அதி உயர்ந்தவருக்கும் அதி தாழ்ந்தவருக்கும் இடையில் பகலிற்கும் இரவிற்கும் இடையிலான வேறுபாடுள்ளது. பிரதம மந்திரிக்கும் ஒரு சேவகனுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. ஓர் ராஜ்யத்தில் அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். ஸ்வர்க்கத்திலும் ஓர் ராஜ்யம் இருக்கும். எனினும் விக்காரம் நிறைந்த அழுக்கான பாவாத்மாக்கள் எவரும் அங்கு இருக்க மாட்டார்கள். அது விக்காரமற்ற உலகமாகும். நீங்கள் நிச்சயமாக லக்ஷ்மி நாராயணன் ஆகுவீர்கள் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவதை வயோதிப தாய்மார்கள் காணும்போது அவர்களும் தங்களது கரங்களை உயர்த்துகிறார்கள். அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. இருந்த போதிலும் அவர்கள் தந்தையிடம் வந்துள்ளதால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். எவ்வாறாயினும் அனைவராலும் ஒரே அந்தஸ்தை பெற முடியாது. அங்கே பிரஜைகளும் இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், நான் ஏழைகளின் பிரபு. எனவே ஏழைகளைக் கண்டு பாபா பூரிப்படைகின்றார். ஒருவர் எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் ஓர் ஏழையால் 21 பிறவிகளுக்கு அவரை விடவும் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியும். இதுவும் நல்லதே. வயோதிப தாய்மார் இங்கு வரும்போது தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். ஏனெனில் அவர்களால் குறைந்தபட்சம் ஸ்ரீ கிருஷ்ண பூமிக்கு செல்லவேனும் முடியும். இது ராவணனின் தேசமாகும். உங்களில் மிக நன்றாக கற்பவர்களால் ஸ்ரீ கிருஷ்ணரை உங்கள் மடியில் வைத்து தாலாட்ட முடியும். பிரஜைகள் மாளிகையினுள் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பாப்பரசர் எண்ணலினூடாக காட்சி கொடுப்பதைப் போன்று அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனத்தை பெறக்கூடும். அவருடைய தரிசனத்தை பெறுவதற்காக 100,000கணக்கான மக்கள் வெளியில் ஒன்று கூடுகின்றனர். எவ்வாறாயினும் நாங்கள் ஏன் அவருடைய தரிசனத்தை பெற வேண்டும்? ஒரேயொரு தந்தையே என்றென்றும் தூய்மையானவர். அவர் எங்களை தூய்மையாக்குவதற்கு வருகின்றார். அவர் முழு உலகையும் சதோபிரதான் ஆக்குகின்றார். இந்த 5 தீய ஆவிகளும் அங்கு இருக்க மாட்டாது. பஞ்ச தத்துவங்களும் சதோபிரதான் ஆகுகின்றன. அவை உங்கள் அடிமைகள் ஆகும்.
சேதம் விளைவிக்கும் அளவிற்கு காலநிலை வெப்பம் மிகுந்ததாக இருக்க மாட்டாது. பஞ்ச தத்துவங்களும் ஒழுங்குமுறையாக இயங்கும். அங்கு அகால மரணம் என்பதில்லை. இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதால் உங்கள் புத்தியின் யோகத்தை நரகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு புதிய வீட்டை கட்டும்போது உங்கள் புத்தி பழையதிலிருந்து விடுபட்டிருப்பதை போன்றதாகும். புத்தி புதியதை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. நீங்களே ஸ்வர்க்கம் என்ற புதிய உலகை நிர்மாணிப்பவர்கள். நீங்கள் மிக சிறந்த கைவினைத்திறன் உடையவர்கள். நீங்கள் உங்களுக்காகவே ஸ்வர்க்கத்தை நிர்மாணிக்கின்றீர்கள். நீங்கள் நினைவு யாத்திரையின் மூலம் புதிய உலகமாகிய ஸ்வர்க்கத்தை கட்டி எழுப்புகின்ற மிக சிறந்த கைவினைத்திறன் உடையவர்கள். நீங்கள் சிறிதளவு நினைவை கொண்டிருந்தாலும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் உங்களுடைய ஸ்வர்க்கத்தை மறைமுகமான முறையில் உருவாக்குகின்றீர்கள். உங்கள் தற்போதைய சரீரங்களை நீக்கிவிட்டு பின்னர் ஸ்வர்க்கத்திற்கு சென்று வாழ்வீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எனவே அத்தகைய எல்லையற்ற தந்தையை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்காகவே கற்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். இந்த ராவண ராஜ்யம் அழியப் போகின்றது. எனவே நீங்கள் அத்தகைய சந்தோஷத்தை அகத்தே அனுபவம் செய்ய வேண்டும். நாங்கள் முன்னரும் பல தடவைகள் ஸ்வர்க்கத்தை உருவாக்கியுள்ளோம். முன்னர் பல தடவைகள் ராஜ்யத்தை பெற்று பின்னர் அதை இழந்துள்ளோம். நீங்கள் இதையேனும் நினைவு செய்தீர்களாயின் மிகவும் நல்லது. நாங்கள் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தோம். தந்தையே எங்களை அவ்வாறு ஆக்கினார். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். நீங்கள் அத்தகையதோர் இலகுவான முறையில் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். பழைய உலகின் விநாசத்திற்காக பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பழைய உலகம் முழுவதுமே இயற்கை அனர்த்தங்கள், ஏவுகணைகள் போன்றவற்றால் அழிக்கப்படும். தந்தை உங்களுக்கு மேன்மையான வழிகாட்டல்களை கொடுத்து மேன்மையான ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக இப்பொழுது வந்துள்ளார். நீங்கள் ஸ்வர்க்கத்தை பல தடவைகள் ஸ்தாபித்தீர்கள் என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ராஜ்யத்தை பல தடவைகள் பெற்று பல தடவைகள் இழந்தீர்கள். இது உங்கள் புத்தியில் தொடர்ந்தும் சுழல்வதுடன் இந்த விஷயங்களைப் பற்றி ஒருவரோடொருவர் பேசவும் வேண்டும். உலக விஷயங்களைப் பற்றி பேசுவதில் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கக் கூடாது. தந்தையை நினைவு செய்து சுயதரிசன சக்கரதாரிகள் ஆகுங்கள். இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் இவை அனைத்தையும் மிக கவனமாக செவிமடுத்து நன்றாக ஜீரணிக்க வேண்டும். பாபா கூறுவதைப் பற்றியே நீங்கள் சதா சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் சிவபாபாவையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு தனது உள்ளங்கையில் ஸ்வர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். நீங்களும் தூய்மையாக வேண்டும். நீங்கள் தூய்மையாகாது விட்டால் தண்டனையை அனுபவிக்க நேரிடும். அத்துடன் நீங்கள் மிகவும் தாழ்ந்த ஓர் அந்தஸ்தையே பெறுவீர்கள். ஸ்வர்க்கத்தில் நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் இதை மிக நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள். தந்தை உங்களுக்கு மிக இலகுவான பாதையை காட்டுகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு
உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை கூறுகின்ற விஷயங்கள் அனைத்தையும் கவனமாக செவிமடுத்து அவற்றை நன்றாக ஜீரணித்துக் கொள்ளுங்கள். உலக விஷயங்களைப் பற்றி பேசுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. உங்கள் கண்களை மூடியவாறு தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்காதீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு செல்வதற்காக நீங்கள் நன்றாக கற்க வேண்டும். ஆசீர்வாதம். உங்களின் மனதையும் புத்தியையும் குழப்பத்தில் ஜமேலா இருந்து அப்பால் எடுத்து அதிலிருந்து விடுபடுவதன் மூலம் ஒன்று கூடலின் மேலா சந்திப்பை கொண்டாடுவீர்களாக. தமது குழப்பம் முடிவடைந்ததும் தமது ஸ்திதியும் தமது சேவையும் நல்லதாகும் என சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த குழப்பமோ மலையை போன்றது. மலை அசையாது. எனவே நீங்கள் உங்களின் பறக்கும் ஸ்திதியால் உங்களின் மனதையும் புத்தியையும் அப்பால் எடுத்து சென்று அந்த குழப்பமான மலைக்கு மேல் பறந்து செல்ல வேண்டும். அப்போது அந்த மலையை நீங்கள் இலகுவானதாக அனுபவம் செய்வீர்கள். குழப்பமான உலகில் அதிகளவு குழப்பம் நிலவும். ஆனால் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். அத்துடன் உங்களால் ஒன்று கூடலுடன் ஒரு சந்திப்பையும் கொண்டாட முடியும். ஸ்லோகம். இந்த எல்லையற்ற நாடகத்தில் கதாநாயக பாகங்களை நடிப்பவர்களே கதாநாயக நடிகர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.